ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, காலையிலே எதிர்நோக்கு, நம்பிக்கை சார்ந்த வாழ்வு பற்றி எல்லாம் நாம் கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி நமக்கு சாத்தியமாகிறது, அல்லது மனித அறிவு எப்படி இந்த நம்பிக்கையை கடந்து வேறொன்றை தேடி, அறிவை தேடி, அல்லது நமக்கு அறிவு அதிகமா இருக்கிறது என்று நினைத்து சில வேளை கடவுளையே நாம் கைவிட்டு விடுகிற நிலைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. அப்படிதான் நிறைய குருக்கள்லாம் கூட நற்கரணையை கேள்வி கேட்டு திருச்சபையிலிருந்து வெளியே போனதெல்லாம் உண்டு. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு முறை கவனிக்கலாமா? எல்லாத்தையும் நல்லா கவனிக்கணும். ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த மலையிலே ஏறி தன்னுடைய சாகசங்களை செய்ய முயற்சி எடுத்துக் கொண்டிருந்த பொழுது அவன் அங்கிருந்து தவறி விழுகிறான். மலை ஒரு மரண பள்ளத்தாக்கு போல, கீழே என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் கதறி கொண்டு அவன் அப்படியே உருண்டு தலைக்கீடாக எல்லாம் வரும் பொழுது அவன் கையிலே ஒரு மரத்தினுடைய வேர் லாவகமாக மாட்டிக்கொண்டது. அந்த வேர் நல்ல பார் மாதிரி அவனுக்கு பிடிச்சிட்டு அப்படியே தொங்கினுக்கிறான். இப்ப கையை விட்டா என்ன ஆகும்? கீழே வந்து சாக வேண்டியது. உடனே அவனுக்கு நினைவு, அப்பதான் கடவுளை பற்றி நினைவுக்கு வருகிறது. யாரை பற்றி? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கடவுளை நினைத்தான். பாருங்க, உடனே கடவுளே கடவுளே என்று அவன் மரண ஓலம் எழுப்பி கத்துகிறான். கடவுள் சும்மா இருப்பாரா? வந்தார் கடவுள், குரலால் அங்கே அவனோடு பேசினார். மனிதா, உன் அருகிலே நான், கவலைப்படாதே. ஆனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீ பிடித்திருக்கிற அந்த மரத்தின் வேரை விட்டுவிடு, நான் உன்னை காப்பாற்றி விடுகிறேன் என்று சொன்னார் கடவுள். உடனே மனிதன் சொன்னான், கடவுளே, இது என் வாழ்க்கையை சோதிக்கிறீரா அல்லது என் அறிவை சோதிக்கிறீரா? எனக்கு என்ன தெரியாதா? கையை விட்டா செத்துருவேன்ட்டு எதுக்கு உங்களை கூப்பிட்டு கதறன? இந்த நேரத்துல கையை விட்டுருங்கன்னு சொல்றீங்களே, என்னால கையெல்லாம் விட முடியாது என்று சொல்லி அவன் தொங்கிக் கொண்டிருந்தான். நிச்சயம் அவன் விழுந்து செத்திருப்பான். எதற்கு சொல்கிறேன் என்றால், அறிவோடு சிந்திக்கும் பொழுது அங்கே சில வேளைகளிலே கடவுள் தெரிவதில்லை. மரத்தை மறைத்தது மாமதி யானை, மரத்தை மறைத்தது மாமதி யானை என்று சொல்வார்கள். அது மாதிரி மரம் என்று பார்த்தால் ஒரு பொருள் மரமாக தான் தெரியும். இன்னொன்று, அந்த மரத்தில் இருக்கிற சிற்பத்தை பார்த்தால் அது அந்த சிற்பமாக தெரியும். அது போலதான் கடவுளை கடவுளாக பார்க்க வேண்டும், விசுவாச பார்வையால் பார்க்க வேண்டும். அங்கே அறிவுக்கெல்லாம் யோசனைக்கெல்லாம் இடம் கொடுத்தால் இந்த மரத்தின் வேரை பிடித்து தொங்கியவன் கதையாகிவிடும் நம்முடைய வாழ்க்கை. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 39வது வசனத்தை பார்ப்போம். வாசிங்க வருது. லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 39வது இறை வார்த்தை. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று பார்க்கலாம் என்றான். பழித்துரைத்தான். யோசித்து பாருங்க, நீர் மெசியாதானே, கடவுள் தானே, அறிவுபூர்வமா சிந்திக்கிறான். கடவுள் தானே, எல்லா வல்ல செயல்களையும் செய்தவர் தானே, என்னையும் உங்களையும், உன்னையும் என்னையும் இந்த வேளையில காப்பாற்றி விடும் பார்க்கலாம் என்று இயேசுவை அந்த சிலுவையில் அரை உண்டு தொங்கிக் கொண்டிருந்த உயிர் விடுகிற நேரத்தில் இயேசுவை பார்த்து நகைத்தான் இந்த கெட்ட கள்ளன். அதிலே இன்னொருவன் இருந்தான், நல்ல கள்ளன். அதே அதிகாரத்திலே 42வது வசனத்தை வாசிப்போம். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே மரண சிலுவை தண்டனை தீர்ப்புக்கு தானே ஆளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தான். அடுத்த வசனம் பாருங்க. பின்பு அவன், இயேசுவே, நீ ஆட்சி உரிமையோடு வரும் பொழுது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதுதாங்க நம்பிக்கை. கடைசி நேரத்தை தள்ளிட்டு போயிட்டான் பாத்தீங்களா வாழ்க்கைய. இதுதான் ஒருவேளை நம்ம வேற விதமா சொல்லணும்னாக்கா, அடிச்சிச்சு இவனுக்கு லக்கி பிரைஸ் என்ற மாதிரி அவன் எப்படி இருந்தானோ இந்த கடைசி நொடியை, சூழ்நிலையை அவன் பயன்படுத்தி இன்று இரவே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லும் அளவுக்கு அவன் அந்த வாழ்வை தன்னுடையதாக மாற்றிக்கொண்டான். அல்லேலூயா. அவன்தான் விசுவாசம். எனவே விசுவாசமா, அறிவா அல்லது வேறு எதவா என்று பார்த்தால்
விசுவாசம் உன்னை வாழ்விக்கும், நம்பிக்கை உன்னை வாழ்விக்கும். நீ கொண்டிருக்க எதை நோக்கி கொண்டிருக்கும், இதுதான் நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கும். மேலே ஒரு வாழ்வு உண்டு, அது அழியாத வாழ்வு, நிலையான வாழ்வு என்ற அந்த வாழ்வை தான் நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம், அதுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய இலக்கு நிலை வாழ்வு, அதை நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்விலே மறந்துவிடக் கூடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே கடவுளானாலும் இயேசுவால் கூட சில வேளைகளிலே அவரால் அற்புதங்களை செய்ய முடியவில்லை. மக்களின் மனநிலை அப்படி இருந்தது, மக்களுடைய உள்ள சூழ்நிலைகள் அப்படி இருந்தது, அவருடைய பார்வை அப்படி இருந்தது. நம்பிக்கையை உள்ளத்தில் கொள்ளாமல் வேற எதையோ ஒன்றை அவர்கள் உள்ளத்திலே வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வாழ்ந்ததால் இயேசுவால் நல்ல அற்புதங்களை செய்ய அவரால் இயலாமல் போனது. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 57, 58 வசனத்தை வாசி. இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். யாரு? சொந்த ஊர்காரர்கள், சொந்த உறவினர்கள், சிறு வயதிலிருந்து இயேசுவை பார்த்தவர்கள். அவருடைய மனநிலை என்னவென்றால், இவர் யோசேப்பின் மகன் தானே, இவர் மரியாளின் மகன் தானே, இவர் நம்ம ஊருக்காரர் தானே, உறவுக்காரர் தானே என்று பார்த்தார்கள். அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறை வாக்கினர் மதிப்பு பெறுவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கரெக்டா சொல்லிட்டாரா? எனவே என்ன ஆச்சு? அடுத்த வருஷத்து வாசி. அவர்களுக்கு, அந்த சொந்த ஊர்க்காரர்களுக்கு, அங்கிருந்த உறவினர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்ய இயலவில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, எனவே இந்த இடத்திலே ஒரு கருத்தை நாம் முன்வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது, எங்கே அற்புதங்கள் நிகழும், எங்கே அற்புதங்கள் நிகழாது, இதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் அற்புதத்தை நிகழ்த்துகிறவர்கள், யார் அற்புதத்தை நிகழ்த்த முடியாதவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்போ எல்லாம் திருப்பலி முடிந்த உடனே அந்த உப்பு, தண்ணி, எண்ணெய் எல்லாம் மந்திரிக்கிறீங்க. அது எந்த நோக்கத்துல நீங்க மந்திரிக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில கொண்டு போய் அதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு நமக்கு தெரியல. எனவே 4 நிலையை பார்க்கலாம். ஒருவர் என்ன பண்றார், நீங்க எல்லாம் அங்க ஜெபிக்கப்படுகிறவர்கள், ஜெபிக்கிறவர் ஒருவர் இருப்பார், அவர் ஃபாதர் ஜெபிக்கிறார். எனவே ஜெபிக்கின்றவர் ஒருவர் ஆண்டவருடைய பெயரால் அவருடைய பெயரை அழைத்து அவருடைய அற்புதங்களை நினைவு கூர்ந்து அதற்கெல்லாம் நன்றி சொல்லி, ஏதோ அதே அற்புதத்தை, அதே ஆசீர்வாதங்களை இந்த மக்களுக்கும் இந்த நேரத்திலே வழங்கிட வேண்டும் என்று ஜெபிக்கின்ற குருவானவர். இன்னொன்று, அங்கே அந்த ஜெபத்தை தன்னுடைய ஆற்றலாய், வல்லமையாய், அற்புதமாய் மாற்றிக்கொள்ள விரும்புகிற ஜெபிக்கப்படுகிறவர்கள். எனவே 2 கேரக்டர் இதுல பார்த்தோம்னாக்கா, ஒன்று முட்டி போட்டு ஜெபிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒருத்தர் ஜெபிக்கிறாரு பாருங்க, அவரு கூட என்னப்பாது ஒரு இதுவா இல்லை, ஒரு இந்த நேரத்தில் ஒரு ஜெபிக்க சொல்றாங்களே, ஒரு ஜெபிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்னாக்கா அங்கே அற்புதம் நிகழுமா? நிகழாது. சத்தமா சொல்றேன், 2 பேருக்குமே அங்க அந்த விசுவாச சூழ்நிலை இல்லை, நிகழாது. அடுத்த கட்டம் இன்னொன்று, இதுல அந்த 4 2 நிகழும் அற்புதங்கள், 2 நிகழாது. இன்னொரு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னாக்கா, ஜெபிக்கிறவர் பிதாவே, கர்த்தாவே, தூய ஆவியை பொழியும், கொடைகளை பொழியும், மரங்களை பொழியும், அவர் அப்படியே கத்தி 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 ஜெபிக்கிறார் வச்சுங்களேன். அங்க ஜெபிக்கப்படுகிறவன் அப்பதான் செல்போனை நோண்டுறான், ஒரு செல்போனு என்ன மெசேஜ்னு பாக்குறான், வேற ஏதாவது நடக்குதா, அங்க அந்த பயிருக்கு உரம் போடுறாங்களா, தென்னமரத்துல ஏறுறவன் இறங்குறவன், இல்ல அங்க வேற ஏதாவது பறவைகள் பறக்குதான் வேடிக்கை பார்க்கறான் வச்சுங்க. ஜெபிக்கப்படுகிறவன் அங்கே அற்புதங்கள் நிகழுமா? ஏன் நிகழாது? ஃபாதர் எல்லாம் தீபா ஜெபிக்கிறாரு, அது எப்படி நிகழாது போயிடும்? நிகழாதா? மாத்தி சொல்றீங்க, யோசிச்சு சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கல பாத்தீங்களா? ஃபாதர் கொடுக்கிறாரு, அதை வாங்கறதுக்கு எங்ககிட்ட என்ன இல்ல, கேரி பேக்கோ பிக் ஷாப்பரோ ஒண்ணுமே இல்ல. எதுல எடுத்துட்டு போறது, எடுத்துட்டு போக முடியல, நடக்காதுன்னா பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அங்கேயும் நிகழாது. ஆக 2 பேருக்குமே நம்பிக்கை இல்லாத நிகழாது. அடுத்தது, ஜெபிக்கிறவர் விழுந்து முட்டி ரத்தம் வரா மாதிரி ஜெபிக்கிறாரு, ஆனா அங்க ஜெபிக்கப்படுகிறவர்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அங்கேயும் நிகழாது. மூன்றாவதாக, ஜெபிக்கிறவர் ஏதோ ஒரு மனநிலை ஜெபிக்கிறார், அறகுறையா கூட மந்தமா ஜெபிக்கிறார், மங்களா ஜெபிக்கிறார். ஆனா ஜெபிக்கப்படுகிறவர் உருக்கமாக ஆண்டவரை நினைத்து ஜெபிக்கிறார், அங்கே நிகழுமா? நிகழாதா? அங்கே நிகழும். பிரைஸ் தி லார்ட்,
உங்களுக்கு இது யாரோ முன்னாடி சொல்லிட்டுக்கிறேன், நல்லா கரெக்டா சொல்றீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே நிகழும். அப்ப இதுல எது முக்கியமானது? ஜெபிக்கப்படுகிறவருடைய நம்பிக்கை முக்கியமானது. நான்காவதாக, ஜெபிக்கிறவரும் விசுவாசமாய் ஜெபிக்கிறார், ஜெபிக்கப்படுகிறவரும் விசுவாசமாய் ஜெபிக்கிறார். இரண்டு பேருடைய ஜெபமும் அங்கே வேண்டுதலும் ஒன்றாக இணைகிறது, ஒரு முறையிலே அது கூடுகிறது என்று சொன்னால் அங்கே அற்புதம் நிகழுமா நிகழாதா? நிகழும். பிரேஸ் தி லார்ட், அல்லேலூயா. கரெக்டா புரிஞ்சுங்க. உங்களுக்கு அற்புதம் நிகழாமல் இருக்க வாழ்க்கையில வாய்ப்பே இல்லை. தெளிவாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இதை புரிந்து வைத்திருக்கிறீர்கள். தெளிவா புரியுதா? எனவே இந்த 4 நிலையை நாம் பிரித்து பார்க்கிற பொழுது இந்த அற்புதங்கள் எப்பொழுது நிகழும் நிகழாது என்பதை நீங்கள் மிக தெளிவாக இந்த அற்புத வாழ்க்கையை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப நாம் கடவுளை தெரிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய வல்லமையை தெரிந்து வைத்திருக்கிறோம், அதை பெறுகின்ற வழிமுறைகளையும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நினைக்காதீங்க, பசாசு கடவுளோடு இருந்து கீழ்ப்படியாம தான் என்ன ஆச்சது? தனியா போய் பசாசா மாறியது. எனவே பசாசுக்கு யாரை பத்தி நல்லா தெரியும்? கடவுளை பற்றி, கடவுளுடைய மகனை பற்றி, நீ யார் என்பதை பற்றி எல்லாம் மிக தெளிவாக யாருக்கு தெரியும்? பசாசுக்கு தெரியும். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 4:34. அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்க என்ன வேலை? நாங்க இருக்கிற இடம் இது, நாங்க எங்களுடைய கூடாரம். இயேசுவே, கடவுளின் மகனே, உமக்கு இங்க என்ன வேலை? அடுத்தது, எங்களை ஒழித்து விடவா இங்கு வந்தீர்? நீர் யார் என்று, நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். நீர் யார் என்பது எங்களுக்கு தெரியும். கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்ற உரத்த குரலில் யார் கத்தியது? அந்த பேயும் பிடித்த மனிதனுக்குள் இருந்த பேய் கத்தியது. அதுதான் உண்மை. ஆனா பசாசு கூட பாருங்க, மிக தெளிவாக கடவுளை, அவருடைய சூழ்நிலையை, பிரசனத்தை அறிந்திருக்கிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நிறைய வேளைகளிலே நமக்கு எதிரிகள் இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் கூட நண்பனாய் இருந்து எதிரியா ஒருத்தன் ஆயிட்டானா நம்முடைய அந்தரங்கங்களை அல்வா மாறி புட்டு 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 வைப்பாங்க. ஏன்னாக்கா அவன் நண்பனாய் நம்மோடு இருந்த காலத்தில் நாம் இவன் தான் என் ரத்தத்தின் ரத்தம், உடன்பிறப்பு என்றெல்லாம் சொல்லி அவனிடம் நம் ரத்தத்தை கலக்காத அளவுக்கு உணர்வுகளையும் எல்லாவற்றையும் நாம் அவனோடு பகிர்ந்திருப்போம். தெரிந்து கொண்டு சூழல் அல்லது நிலைகள் மாறும் பொழுது, பகைமை அங்கே வரும் பொழுது அவன் நம்மை மிக மிக தெளிவாக காட்டி கொடுப்பான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லலாம். அதுக்கு நல்ல உதாரணம் இயேசுவோடு இருந்த 12 சீடர்களில் ஒருவரான யூதாசு இஸ்காரியோத். யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 2-3 வசனத்தை வாசிப்போம். யூதாஸ் இவற்றை கூறிய பின் இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தன் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவர் கவனிங்க, அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். பாத்தீங்களா, அந்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏன்னா இயேசு எங்க இருப்பார், எந்த நேரத்தில் என்ன ஜெபிப்பார், அவர் எப்படி லாபகமாக பிடிப்பது என்று தலைமை குருக்களோடும் படை வீரர்களோடும் பேசி அவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தான். இங்குதான் இயேசுவை முத்தமிட்டு இந்த யூதாசு காட்டி கொடுத்தான். காரணம், இயேசுவின் நண்பனாய் இருந்தார். நான் உங்களை பணியாளர்கள் என்று அல்ல, மாறாக உங்களை நண்பர்கள் என்று அழைத்தேன். நண்பனுக்காய் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்றார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் அல்லது பசாஸ், நன்மை அல்லது தீமை, இவைகளெல்லாம் தெளிவாக அறிந்துவிட்ட பிறகு நாம் நன்மை விட தீமையையோ அல்லது கடவுளை விட கடவுளுக்கு எதிரான பசாசையோ நாடுகிறோம் என்றால் அழிவு, நோய்,
வீழ்ச்சி, தீமை, எது எடுத்தாலும் வாழ்விலே முன்னேற முடியாத சூழ்நிலைகள் இவைகள் தான் இருக்கும். மாறாக கடவுளை நம்புகிறவன், கடவுளை சார்ந்து வாழ்கிறவன், கடவுளோடு இருக்கிறவன் என்று வாழ்வான். அடுத்த ஒரு கட்ட பகிர்தலை ஒரு பாடலுக்கு பிறகு நாம் தொடருவோம். அனைவரும் எழுந்து நின்று பாடகர் குழுவினரோடு இணைந்து நாம் பாடுவோம். பாடல்கள் 23. இயேசு நீ மட்டுமே
மட்டுமே, இயேசு நீ மட்டுமே, இயேசு நீ மட்டுமே. Praise the Lord. Hallelujah. அனைவரும் அமரும். அன்புக்குரியவர்களே, அப்ப ஜெபிக்கும் பொழுதும் வரம் கேட்கும் போதும் சரியா கேட்கணும். வரம் கேட்கறதும் தப்பா கேட்கக்கூடாது. நல்லதை கேட்கலாம், நமக்காகவும் கேட்கலாம், அடுத்தவங்களுக்காகவும் கேட்கலாம், அது நடக்கும். ஆனா என்ன பண்ணக்கூடாது, வரம் கேட்கிறேன்ற பேர்ல பத்தி வைத்தி வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, அப்படியே பொறிக்கிற மாதிரி காதெல்லாம் புகை வரா மாதிரி அடுத்தவங்களை பத்தி அடுத்தவங்களுக்கு ஏதாவது தீமை செய்வாரா கடவுள் என்றதெல்லாம் நாம் சொல்லிக்கிட்டு, அது ஜெபமாகாத வரமாகாது. ஒரு முறை எறும்பு கடவுளிடம் வரம் கேட்டுச்சான். வரம் கேட்டப்போ அந்த எறும்பு கடவுள்கிட்ட நிறைய பேசிச்சான். கவனிங்க, நிறைய பேர் எறும்பு வரம் கேட்கிற மாதிரி தான் வரம் கேட்டு வாழ்க்கையில உண்மையாக போகும். அந்த எறும்பு சொன்னிச்சான், கடவுளே, நான் ரொம்ப துச்சமான ஒரு உயிர், உலகத்திலே மிக சிறிய உயிர்களில் ஒரு உயிர் என்று என்னை கேவலமா நினைச்சிடாதீங்க. எனவே நான் கேட்கிற வரத்தை கொடுத்துட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. கேட்ட பிறகு நீங்க வரம் கொடுத்த பிறகு அதை மாற்றவே கூடாது, அழிக்கவே கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வரத்தை எனக்கு கொடுக்கணும். சரி, கடவுளும் என்னப்பா அந்த எறும்பு இப்படிலாம் வரம் கேட்குதுன்னு சொல்லி, சரி நீ சொன்னபடியே நடக்கட்டும், என்ன கேட்கறியோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லிட்டார். சில நேரம் ஆத்திர மனிதன், அவசரப்படுகிற மனிதன், அங்கலாய்க்கப்படுகிற மனிதன் கேட்ட மாதிரி அந்த எறும்பு நிறைய அப்படி நினைச்சு பார்த்துருக்கோம், எழுதி கூட வச்சிருந்துருக்கோம். உங்களை மாதிரி இந்த சீட்டில் என்னது விண்ணப்ப சீட்டில் எழுதிக்கிற மாதிரி நிறைய எழுதி கூட வச்சிருக்கோம். ஆனால் அவசரத்தில் அந்த எறும்பு கேட்டுச்சா, கடிச்சவன சாவும் அப்படின்ட்டு. கடவுள் என்ன சொன்னாரு, வரம் கொடுத்தேன் அப்படின்ட்டார். உடனே கேட்ட வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா இல்லையா, எறும்பு போய் என்ன பண்ணிச்சா, ஒவ்வொருத்தரையும் கடிக்கலான்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக எறும்பு போய் ஒரு மனிதனை கடிச்சிச்சான். கடிச்ச உடனே அந்த மனுஷன் என்ன பண்ண, அந்த எறும்பை அப்படியே அந்த கடிச்ச இடத்துல நசிக்கிட்டான், அங்கே நசிக்கிட்டான். என்ன மம்பா போச்சு, நம்ம கடிச்சவன் சாவணும்னு வரம் கேட்டா கடிச்ச உடனே நம்ம செத்து போறோமே அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டான். சரி, ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆயிருக்கலாம், அடுத்தடுத்து போற போக்குல நம்ம ஜெபம் வெற்றியாகும்னு சொல்லி அந்த எறும்பு பலரை கடித்து கொண்டே இருந்தான். ஆனா கடித்த இடத்தெல்லாம் செத்தது யாரு, அந்த எறும்பு தான் செத்துச்சு, கடிக்கப்பட்டவன் சார். உடனே கடவுள்கிட்ட போய், கடவுளே, என்ன நான் யாரை கடிச்சாலும் சாவணும்னு சொல்லி வரம் கேட்டேன், கடிச்ச உடனே சாவணும்னு ஏதோ அவசரத்துல கேட்டேன், நீங்க என்னக்கா கடிச்ச உடனே நான் சாவற மாதிரி வரம் கொடுத்துட்டீங்களான்னு. எறும்பு, வரத்துக்கு முன்னாடி நீ ரொம்ப கண்டிஷன்லாம் போட்ட, வரத்தை மாற்றவே கூடாது, எக்காரணத்தை கொண்டும் வாபஸ் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு, எனவே இந்த வரத்தை வாபஸே பெற முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல உனக்கு வரத்தை கொடுத்துட்டா, கொடுத்த வரம் கொடுத்தது என்றாராம். பிரேஸ் தி லார்ட். சில நேரம் எறும்பு மாதிரி நிறைய பேர் வரம் கேட்டு நசுங்கி சின்ன பணமாவது வாழ்க்கையில தவறானது. எனவே நல்ல வரத்தை, நல்லதை ஆண்டவரிடம் கேட்பது சிறந்த புத்திசாலிதம். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 41வது இறை வார்த்தை வாசிங்க. லூக்கா 8:41. அவர் பெயர் கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்கணும். உள்ள வாசித்தாக்க நானும் திருப்பி அவங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்க வாசிக்கிறதும் புரியாது. அவர் இயேசுவின் காலில் விழுந்து தன் வீட்டிற்கு வருமாறு வேண்டினார். யாரு? யாயிர் என்ற ஒரு ஜெபக்கூட தலைவர். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, சீடர்கள்லாம் மற்ற மக்கள் எல்லாம் அவங்க கிட்ட இயேசுவிட பரிந்து பேசுறாங்க, இவர் நமக்கு ஒரு ஜெபக்கூட கூட கட்டி கொடுத்திருக்கிறாரு, நல்ல மனுஷன், ஆனா அவருக்கு இன்னைக்கு அவங்க மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், எனவே வீட்டுல வந்து ஆண்டவரே காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலை. அவர் காலில் விடுறார். யார் காலில் போய்? தன் மகளுக்காக ஆண்டவர் இயேசுவின் காலிலே அந்த யாயிர் என்ற அந்த ஜெபக்கூட தலைவன் போய் காலிலே விழுகிறான். பாத்தீங்களா? அவனுக்கு தன் மகள் மீது இருந்த பாசத்தை பாருங்க, அன்பை பாருங்க, உறவை பாருங்க. எனவே எப்படியாவது
இயேசுவின் காலில் விழுந்தாவது கேட்டாவே கொடுப்பார் ஆண்டவர். ஆனாலும் இந்த வாய்ப்பு, இந்த ஆசீர்வாதம் தப்பித்து விடக்கூடாது அல்லது கைமீறி போய்விடக் கூடாது, என் மகள் ஏதாவது ஒரு சூழலில் இறந்து விடக்கூடாதுன்னு நேரா போய் அந்த சமூக அந்தஸ்து பெற்ற அந்த ஜெபக்கூட தலைவன் அங்கே இயேசுவின் காலில் வந்து காப்பாற்றும்படி கேட்கிறார். இயேசுவும் நான் வந்து அவளை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அங்க இருந்த மக்கள் கூட்டம், அங்கிருந்த சூழ்நிலை, இதுக்கு முன்னாலும் ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அந்த கடலுக்குள் விழுந்து செத்து போன பன்னிகளுக்குள் பேய்களை அனுப்பினார் இல்ல இயேசு, அந்த அற்புதத்தை செய்த கையோடு தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. இதுக்கப்புறம் ஒரு அற்புதம் இடையில நடக்குது. என்ன நிகழ்ச்சி? பெண்களே, உங்களுக்கான அற்புதம் அது. 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதியுற்ற ஒரு பெண், பல மருத்துவரிடம் சென்று பணங்களை எல்லாம் செலவழித்த பின்னும் குணம் பெறாத அந்த பெண், அவருடைய ஆடையின் ஒரு ஓரத்தை தொட்டாலும் நான் குணமடைவேன் என்று வேண்டிக் கொண்ட அந்த நிகழ்வு இதெல்லாம் நடக்குது. அப்புறம் அதுக்கு இயேசு கேட்கிறார், யார் என் ஆடையை தொட்டது என்று. அந்த நிகழ்வெல்லாம் முடிச்ச பிறகு ஏறக்குறைய இந்த நிகழ்வெல்லாம் முடிகிற கையில இந்த யாயினுடைய பணியாளர் ஒருவர் வீட்டில இருந்து வரார். இங்கதான் டேர்னிங் பாயிண்ட். அவர் தான் சொல்றார், யாயினுடைய மக அந்த பணியாளர் 49வது வருஷத்தை வாசிங்க. அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்ப போது தொழுகை கூட தலைவனின் வீட்டில் இருந்து ஒருவர் வந்து அந்த யாயிரிடம் சொல்லுகிறார். ஒருவர் வந்து யாருடைய வீட்டிலிருந்து வந்து, உன் மகள் இறந்து விட்டால் இனிமேல் போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், விட்டுடுங்க, அங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் நிறைவேறி போச்சு, இனிமேல் போய் அங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு நிகழ்வு என் வாழ்வில் வரும். அங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, அங்க போய் என்ன பண்ண போறீங்க என்ற அந்த வார்த்தை. ஆனாலும் அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை அந்த யாயிரிடம், அந்த கூட்ட நெரிசலிலும் அவ்வளவு மக்கள் இருக்க சூழ்நிலையிலும் அந்த யாயிரை பார்த்து ஒரு வார்த்தை இயேசு சொல்றார். சொல்லுங்க, அஞ்சாதீர். யாயிர், ஜெபக்கூட தலைவனே, அஞ்சாதீர், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாது. எனவே நம்பிக்கை மட்டும் வாழ்க்கையில் நீங்கள் கைவிடாதீர்கள். உங்கள் நம்பிக்கை உங்களை நலமாக்கும். ஆமென்.